माये माये विष्णुमये माया माया विष्णुमया அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயனை பொறுத்த வரைக்கும் உங்க நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன். அந்த வகையில மாயன் மயனை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவும் உண்டு. 3 பயிற்சிகள், அதாவது குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, 3 பயிற்சிகளை 2 பயிற்சிகளை நாம் சந்தித்தோம். அதனுடைய நிகழ்வுகளையை நாம் இப்போ சந்தித்து வர்றோம். அதே நேரத்தில் இந்த வருடத்தின் இறுதியில பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி, இடையில ஒரு அற்புதமான பயிற்சி சுவாமி குரு பயிற்சியானால், சனி பயிற்சியானால் எங்களை வாழ்க்கையில எந்த மாற்றத்தை ஏற்படவில்லையே, தொழிலும் சரி வாழ்வும் சரி ஒரு போராட்ட களமாகத்தானே இருக்கிறது என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த செவ்வாய் பயிற்சி. காரணம், அற்புதமான காரகத்தன்மை உடையவன், புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மை உடையவன், இரத்தகாரகன், பூமிகாரகன், அரசு துறையில அங்கீகாரத்தை தரக்கூடியவனும் இந்த செவ்வாய் தானே. அப்படிப்பட்ட இந்த செவ்வாய் பயிற்சி சிம்ம ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். சிம்மராசினியர்களே, ஒரு அருமையான சந்தர்ப்பம், ஒரு நல்ல வாய்ப்பு. காரணம் என்னன்னா, நம்முடைய முன்னேற்றமும் சரி, வாழ்வில் சில பிரச்சனைகளும் சரி, மனது நிம்மதியை குலைக்கின்ற ஒரு சூழ்நிலைத்தான் அமைந்திருக்கும். காரணம், சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அஷ்டம சனியாக இருப்பதுதான் அத்தனைக்கும் ஒரு காரணமா இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். நல்ல தசாபக்தியை இறையர்களும் குருவர்களும் இருக்குமாயின் அஷ்டம சனியை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். அதே நேரத்துல இந்த செவ்வாய் பயிற்சி, ராசிநாதன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன் சூரியன் 10ல திக்பலம் பெறுகிறார். அஷ்டமத்து சனியும் நடப்பதனால ஜனன ஜாதகத்துல சந்திர தசையோ அல்லது சந்திர புத்தியோ நடந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்து விடுங்கள். இந்த சந்திர தசை சந்திர புத்தி இருப்பதாக பார்த்து கொள்ளுங்கள். அவ்வாறு இல்லை என்றால் கவலைப்பட வேண்டாம். இருக்குமானா கொஞ்சம் கவனமாக இருங்க. பேசுகின்ற பேச்சில, உங்களுடைய செயல்ல. ஜென்ம ராசியில ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது, களத்திர ஸ்தானத்துல யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு, அஷ்டமம் 8ஆம் இடத்துல ஸ்தானத்துல சனி, உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதைத்தான் இந்த கிரகங்களுடைய இருப்பு உங்களுக்கு தெரிவிக்கின்றது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம், அதிக கவனம் வேண்டும் தொழிலும் வாழ்க்கையிலும். களத்திரகாரகன் சுக்கிரன் ஒருவனே இந்த காலகட்டத்தில் அற்புதமான யோக பலன்களை தர போகின்றார். மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கெடுபலனை குறைத்து நற்பலனை பெருக்கி நல்ல வாழ்வை நோக்கி உங்களை நகர்த்தி செல்வதும் சுக்கிரன் தான். அந்த வகையில பார்க்கும்போது தசாபுத்திகளும் அனுகூலமாக இருப்பேன். ஒரு அரிய சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் அமையும். செவ்வாயினால் நழுவ விட்டு விடாதீர்கள். பூமிகாரகன செவ்வாய் மாதம் முழுவதும் வருடம் இந்த காலகட்டங்கள் 45 நாட்களும் முழுவதும் சஞ்சரிப்பதனால அற்புதமான யோகம். அது மட்டும் கிடையாது, நல்ல வருமானம் வருவதற்கும், வெளிநாடு சென்று வருவதற்கும், இழந்ததை திரும்ப பெறுவதற்கும், வீண் பழிபாவங்களிலிருந்து உங்களை காப்பதற்கும், வாங்கிய கடனை அடைப்பதற்கும் அற்புதமான பலனை தந்து கொண்டிருப்பார். குறிப்பா சொல்ல போனா அரசாங்க கொள்கைகளும் சரி, அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டிலிருந்து ஒரு நல்ல மாற்றம் பெறலாம். அரசாங்கத்திலிருந்து ஆதாயம் பெறுவதற்கான அற்புதமான வழி. அரசு துறையில வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இது நல்ல தருணம். தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் போட்டியும் பொறாமை இருந்தாலும் கூட வெற்றியாக நடப்பதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா களத்திரகாரகன் சுக்கிரன் சொன்னேன் அல்லவா, சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது பூரண சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதனால நல்ல மாற்றங்கள், பல நன்மைகளை எதிர்பார்க்கலாம் இந்த செவ்வாய் பயிற்சி. அந்த வகையில பார்க்கும்போது கிரகங்கள் எதிராக நின்றாலும் கூட 2 கிரகங்கள் செவ்வாயும் சுக்கிரனும் துணை இருப்பதனால சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியினுடைய பாதிப்பொழுது விடுதலை பெறுவதும் நிம்மதி பெறலாம். ஒரு முறை தெய்வ பலம் தானே, அருகில் உள்ள திருத்தணி முருகன் ஆலயம் சென்றோ அல்லது அருகிலுடைய முருகன் ஆலயம் சென்றோ முருகனின் பாதம் பணிந்து வழிபாடு செய்வீர்கள். ஆனால் கிரகங்களுடைய பாதிப்பிலிருந்து விடுதலை பெறுவதோடு நிம்மதி தருகின்ற, சந்தோஷம் பெறுகின்ற, இழந்ததை பெறுகின்ற ஒரு காலமாக அமையும் சிம்மராசி.